ஹாய், எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஆட்டிசம்னா என்ன, ஏடிஹெச்டினா என்ன, நிறைய இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ஆட்டிசம் பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏடிஹெச்டினா என்ன, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். ஏடிஹெச்டி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். ஸோ இது என்னென்னா, இதில் இப்போ நம்ம ஆட்டிசம் பற்றி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆட்டிசமில் இருக்கிற குழந்தைங்க அவங்களோட ஸ்டேட்லேயே இருப்பாங்க, அவங்களோட ஒரு உலகத்துலேயே இருப்பாங்க, தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரே இடத்துலேயே இருந்து ஒரு பொருளையும் நோண்டிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நிறையா சென்சரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது ஏடிஹெச்டி அப்படிங்கிற டிஸார்டர் இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னட்டென்ஷன் இருக்கும், அப்புறமா இம்பல்சிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும், அப்புறமா ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதில் இன்னட்டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தைங்க ஒரு விஷயத்த கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இன்னட்டென்ஷனுங்கிறதுலேயே நிறையா கேட்டகரி இருக்குது. சஸ்டைன்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. சஸ்டைன்ட் அட்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்கிறது. இப்போ நம்ம பீட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, பீட்ஸ் நம்ம ஒரு 2 வாட்டி போடுவாங்க, 3 வாட்டி போடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க டைவர்ட் ஆகி வேற ஏதாச்சும் பண்ண போயிடுவாங்க. அந்த பீட்ஸ் ஃபுல் பீட்ஸும் போடுற வரைக்கும் இந்த கான்சென்ட்ரேஷனுங்கிறது இருக்காது. அடுத்தது டிவைடட் அட்டென்ஷன். டிவைடட் அட்டென்ஷனுங்கிறது ஒரே சமயத்தில் நம்ம 2 விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா, அந்த சமயத்தில் நம்ம ஏதாச்சும் நம்ம போய் பால் எடுத்துட்டு வா, அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா, அவங்க அவங்க செய்கிற விஷயத்தில் மட்டுமே கான்சென்ட்ரேஷனோடு இருப்பாங்க. அதனால நம்ம பால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறத அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஸோ டிவைடட் அட்டென்ஷனுங்கிறது 2 விஷயத்துலையும், அவங்க செய்கிற வேலையிலையும் கவனம் இருக்கும், இன்னொரு நம்ம சொல்கிற விஷயத்துலையும் கவனம் இருக்கும். இல்லைன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே பசில்ஸ் சேர்த்துறது, அந்த மாதிரி 2 வேலையை சேர்த்து செய்கிறது வரணும். இது இம்பல்சிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அது உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வெயிட்டிங் டைம்ங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. இப்போ ஏதாச்சும் சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, வெயிட் பண்ணு, கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இல்லை எனக்கு உடனே வேணும். இல்லை ஃபிஷ்ஷு பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணு, முள் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்களால வெயிட் பண்ண முடியாது, உடனே அது வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இம்பல்சிவிட்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி அது ஒவ்வொரு சென்சரி இஷ்யூஸ், சென்சரி ரெகுலேஷன், அப்புறம் சில சவுண்ட்ஸ் அவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியாது, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எமோஷ்னல் ரெகுலேஷனும் அவங்களுக்கு இருக்காது. டக்குன்னு கோபம் வந்துடும், இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அடுத்து ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அவங்க ஒரு இடத்துலயே இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயின்ல அவங்களோட ஃப்ராண்டல் ஏரியா, ஃப்ராண்டல் ஏரியாங்கிறது நம்ம பிரெயின்ல முன்னாடி பக்கத்துல இருக்கும். ஸோ இது ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜன் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டோபமைன் செக்ரீஷன் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அவங்களால அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்களுக்கு இந்த மூடு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, அந்த ப்ளஷர், இந்த ஹாப்பினஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறது, அது எல்லாமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த எமோஷன்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த சைக்கியாட்ரிஸ்ட் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. மெடிசின்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சென்சரி டிஸ்ரெகுலேஷனால இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
அப்போ அவங்களோட சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி எமோஷனல் டிஸ்ரெகுலேஷனுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து பிஹேவியரல் தெரபிஸ்ட் வந்து பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன், மெமரி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்பீச் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா கொண்டு வர முடியும். அவங்களோட அந்த சென்சரி நீட்ஸ், எமோஷனல் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பீச் தெரப்பியில் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்பீச் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு வர குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், பிஹேவியர் தெரபிஸ்டோட டீம் ஒர்க்காக நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். அதனால நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்ம ஏர்லியாக வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தப்ப அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி பிஹேவியர் தெரபிஸ்ட் வந்து இந்த பிஹேவியரல் இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி ADHD இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பீச் தெரப்பியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து அவங்க வந்து வேர்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அந்த வர குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே 2 இயர்ஸ்க்குள்ளார வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளாட்டி வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஏர்லியாக வந்து ஜாயின் பண்ணி ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட நிறைய குழந்தைங்க வந்து இப்போ வந்து நார்மல் ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கும்போது கண்டினியூஸாக வந்து 45 மினிட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கிராஜுவலாக தான் வந்து அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து உட்கார வச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சுட்டு நீ இதை செஞ்சு முடி நம்ம வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிட் மூவ் அப்ரோச் வந்து இது பண்ணலாம். ஸோ 10 மினிட்ஸ் வந்து உட்கார வச்சு நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சோன்னா அதுக்கு 10 மினிட்ஸ்க்கு வந்து மறுபடியும் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். இந்த ப்ராப்பரான பிளான்டு மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து மறுபடியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு உட்காரணும். ஸோ அப்படியே கிராஜுவலாக 10 மினிட்ஸ்க்கு உட்காரதுங்கிறது 15 மினிட்ஸ்னு ஆக்கணும், 20 மினிட்ஸ்னு ஆக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண வந்து குழந்தைங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இம்பல்சிவிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வந்து வெயிட்டிங் இது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு விஷுவல் கியூஸ் நிறையா வந்து கொடுக்கலாம். இது வெயிட்னு சொல்லிட்டு நம்ம எழுந்த மாதிரி ஒரு கார்டு வந்து ஸோ அது காமிக்கும்போது நம்ம இந்த டைத்தில் வந்து வெயிட் பண்ணணும், இது வேற ஒருத்தவங்களோட டேர்ன் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வந்து அவங்க கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸுங்கிறது இருக்காது. ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு மாறும்போது ரொம்ப வந்து அவங்க டேண்ட்ரம் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்டிவிட்டியை தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்ம இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஆக்குபேஷன் தெரப்பி முடிச்சுட்டு ஸ்பீச் தெரப்பிக்கு வர பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு விஷுவல் ஷெட்யூல் அந்த மாதிரி வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து நீ இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும், இது ஆக்குபேஷன் தெரப்பி முடிஞ்சதுமே ஸ்பீச் தெரப்பி இருக்கும், ஸ்பீச் தெரப்பி முடிஞ்சதுமே பிஹேவியர் தெரப்பி இருக்கும், பிஹேவியர் தெரப்பி முடிஞ்சதுமே வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஓகே இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ இது முடிஞ்சிடுச்சு, அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணுவோங்கிறது வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட மெயின் அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே வந்து குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா அட்டென்ஷன் காமிக்க ஆரம்பிச்சாங்கனாலே அடுத்து வந்து நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாம் வந்து பேசுறதுக்கும் வந்து நிறையா வந்து சென்டென்ஸாக பேசுறதுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.